குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சமீபத்தில் அதன் முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் ஏன் நாங்கள் மேகதாது அணையை கட்டுகின்றோம் என்று காரணங்களை சொன்னார். அதற்கு முதல் காரணம் அவர் சொன்னது, இது கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பயன்பெறும். இரண்டாவது போய் இது முழுமையாக பெங்களூர் நகரத்துக்கு குடிநீருக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். மூன்றாவது போய் உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது. அதாவது முதலாவது போய் தமிழ்நாட்டுக்கு மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டினால் தமிழ்நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படும். காரணம், காவிரியை நம்பித்தான் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். சென்னையில் 1 கோடி மக்கள் காவிரியை நம்பித்தான் இருக்கின்றார்கள் வீராணம் ஏரி மூலமாக. மதுரை, மேலூரில் காவிரி தண்ணி தான் குடித்து கொண்டிருக்கின்றார்கள். காவிரி குண்டார் திட்டம் என்றால் விருதுநகர் மாவட்டம் வரை செல்லும். திண்டுக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செல்கிறது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் காவிரியை நம்பியிருக்கிறோம். இப்போ திடீர்னு கர்நாடகாவில் நீங்கள் ஒரு டேமு கட்டி அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? எங்கள் குடிநீர் பிரச்சனைக்கு எங்கே போவோம்? எங்கள் விவசாயத்தை எங்கே போவோம்? எங்களுடைய உணவுக்கு எங்கே போவோம்? அதனால் டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்வது மிகப்பெரிய பொய்களை சொல்லி வருகிறார். இரண்டாவது பொய் அவர் சொல்கிறது, இது பெங்களூர் நகருக்கு குடிநீர் திட்டத்திற்காக நாங்கள் மேகதாது அணை கட்டுகிறோம் என்று. பெங்களூர் நகரத்திற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை உறுதி செய்கின்ற அந்த தீர்ப்பில் 4.75 டிஎம்சி தண்ணீர் பெங்களூர் குடிநீருக்காக அதை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த தண்ணி இன்னைக்கு கேஆர்எஸ் டேம் மூலமாக, கிருஷ்ணராஜசாகர் டேம் மூலமாக பெங்களூருக்கு வருது. கேஆர்எஸ் டேம் பெங்களூர்லேருந்து 150 கிலோமீட்டரில் தள்ளி இருக்குது. அங்கேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. பெங்களூர் நகரத்துக்கு கூடுதலாக இன்னொரு 5 டிஎம்சி தண்ணி தேவைன்னா அதே டேம்லேருந்து எடுத்துக்கிட்டு போகலாம். யாரும் தடுக்கலை. அதுக்கு எதுக்கு புதிய டேம் கட்டணும்? நீங்கள் அது தமிழ்நாட்டு எல்லையில், தமிழ்நாட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இந்த டேம் கட்ட போகிறாங்களாம். அதுவும் இந்த டேம் 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட டேம். பெங்களூருக்கு கூடுதலாக தேவை இன்னும் 5 டிஎம்சி தான். 5 டிஎம்சி தேவையான பெங்களூர் நகரத்துக்கு எதுக்கு 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையை நீங்கள் கட்டுறீங்க? அது இன்னொரு பொய்யை சொல்கிறார். ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்கள் விவசாயத்துக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இது எப்படி நம்ப முடியும்? யார் நம்புவாங்க? இது வரைக்கும் கர்நாடகா உச்சநீதிமன்ற தீர்ப்பே மதிக்கலை, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கலை, பல ஒப்பந்தங்கள், கடந்த கால ஒப்பந்தங்கள் எதையுமே மதிக்கலை. நீங்கள் கர்நாடகா மேலே இருக்கிறாங்க, முதல் மடை மாநிலம், கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குகிற இடத்துல இருக்கிறோம். நாளைக்கு டேமை கட்டி முடிச்சுட்டு இல்லை நாங்கள் இதுக்கு பாசனத்துக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னால் ஏதாவது எங்களால் பண்ண முடியுமா? வழக்கு போட முடியும், அவ்வளோதான். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற முடியும், அவ்வளோதான். தமிழ்நாடு அழிஞ்சிடும். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த உணவு நமக்கு கிடைக்காது, சோறு கிடைக்காது. நீங்கள் சென்னையில் வாழ்ந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் வாழ்ந்தாலும் சரி, ஊட்டியில் வாழ்ந்தாலும் சரி, உங்களுக்கு சோறு கிடைக்காது. அதனால்தான் எங்கே வாழ்ந்தாலும் வாங்க, ரோடுக்கு வாங்க, சத்தம் போடுங்க, மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாக்க வேண்டும். இது நம்முடைய உரிமை. இது காவேரி என்பது நம்முடைய உரிமை. ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக நாம் உரிமை கொண்டாடி வருகின்றோம். அடுத்த 1000 ஆண்டுகள் நாம் உரிமை கொண்டாட வேண்டும். நம் வருங்கால சந்ததியினருக்கு உரிமை கொண்டாட வேண்டும். ஆனால் இடையில கர்நாடகா ஏற்கனவே அவங்களுக்கு தண்ணி நிறையா கிடைக்குது. இதை வேண்டும் என்று அவர் டி.கே. சிவகுமார் அவர் எலெக்ஷனில் ஜெயிக்கணுமா? 2028 தேர்தல் வருது கர்நாடகாவில். அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறணுமா? அதுக்கு மக்கள் அங்கே திரட்டி, அங்கே யாரும் எதிர்த்து பேச முடியாது. அப்படி திரட்டி ஒரு கன்சால்டேஷன் மறுபடியும் ஒரு சிஎம் ஆகணும். At the cost of what? Tamil Nadu. At the cost of
அவர் ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு நமக்கு. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த நேரத்தில் அங்கே போய் இந்த பேரம் அந்த பேரம் அசிங்கமாக இருக்கு. இதில் கவனம் செலுத்துங்க. அரசும் சரி மற்ற கட்சிகளும் இதில் கவனம் செலுத்துங்க. இதான் நமக்கு பிரச்சனையே. இது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 1974 கர்நாடகாவில் இருக்கிற காவிரி ஆறு பாசன பரப்பளவு 6.8 லட்சம் ஏக்கராக இருந்தது. 74 கர்நாடகாவில் இருக்கிற காவிரி ஆற்று மூலமாக அங்கே விவசாய நிலம் பாசனம் பரப்பு 6.8 lakh liters, 6.8 lakh ஏக்கர்ஸ். 91 அது 12 லட்சம் ஏக்கராக உயர்ந்தது. 2006 அது 18 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2016 இது 21 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. அதே 1974 தமிழ்நாட்டினோட காவிரி பாசனம் நிலப்பரப்பு 29 லட்சம் ஏக்கராக இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு 20 லட்சம் ஏக்கர். 29லேருந்து 20 லட்சம் ஏக்கராக குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இந்த 50 வருஷத்தில். கர்நாடகாவில் 6.8 லட்சத்துலேருந்து இன்னைக்கு 21 லட்சமாக உயர்ந்து இருக்கிறது. மேகதாது கர்நாடகாவில் கட்டினாங்கன்னா கர்நாடகா ஒரு நிலப்பரப்பு 30 லட்சமாக உயரும். தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு காவிரி பாசனம் 20 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக குறையும். இது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு வரும். நமக்கு சோறு கிடைக்காது, உணவு கிடைக்காது. அதனால தான் நாங்கள் எல்லாம் கத்திட்டு இருக்கிறோம், தெருவில் வந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் பேசிட்டு வாங்க, எல்லாம் வாங்க. இது நம்முடைய பிரச்சனை. ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் வந்தீங்க. ஜல்லிக்கட்டு நீங்கள் யாரும் பார்த்தது கூட கிடையாது. ஜல்லிக்கட்டுனால் நீங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதுக்கு நீங்கள் வெளியில் வந்தீங்க. ஆனால் இது உங்களுக்கு பாதிப்பு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதிப்பு, உங்கள் குடும்பத்துக்கு பாதிப்பு, உங்கள் வருங்கால சந்ததியினருக்கு பாதிப்பு, காலங்காலமாக பாதிப்பு வரும். இதனால் நீங்கள் வாங்க, எல்லாம் வெளியில் வாங்க, மொத்தம் போடுங்க. மற்ற எந்த கட்சி எது பண்ணாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க உங்கள் பின்னாடி வருவாங்க. இளைஞர்கள் நீங்கள் வெளியில் வாங்க தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள்